பென்டன் சீரிஸ்ல இதுவரைக்கும் காமிக்கப்பட்ட சாவே இல்லாத இம்மோர்டல்ஸான கேரக்டர்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு ஒயிட் தமிழ். திஸ் இஸ் லிஸ்டிங் டைம். இண்டிவிஜுவலான கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய இம்மோர்டல்ஸான ஸ்பீசிஸும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன ஸ்பீசிஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பீசிஸுக்குள்ள வராத இண்டிவிஜுவலான கேரக்டர்ஸை நம்ம தனியா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ் ஏலியன் எக்ஸோட ஸ்பீசிஸான செலஸ்டியல் சேப்பியன்ஸ். இதுங்க தான் பென்டன்ல வர யூனிவர்ஸ் மட்டும் இல்லாம மல்டிவர்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். இதுங்க நினைச்சா யூனிவர்ஸை அழிக்கவும் முடியும், கிரியேட் பண்ணவும் முடியும். மோஸ்ட்லி இவங்க எதுலயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள உள்ள ரெண்டு பர்சனாலிட்டியான சரீனாவும் பேலிகஸும் எட்டர்னிட்டிக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அமைதியா ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில இருக்கிற ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் சொல்லப்படுற ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு வயசும் ஆகாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. செகண்ட் ஸ்பீசிஸ் குவாண்டமேலியா. இவங்க தான் பென்டன் யூனிவர்ஸை கிரியேட் பண்றவங்க. இவங்க 5th டிமென்ஷன்ல தான் வாழுவாங்க. இவங்களும் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில வாழக்கூடியவங்க. இதனால இவங்களும் இம்மோர்டல்ஸ் தான். பென்டன் ஓம்னிவர்ஸ்ல ஒரே ஒரு எபிசோட்ல தான் இவங்களை காமிச்சிருப்பாங்க. அதுவும் அவங்களோட உண்மையான அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. தேர்ட் ஸ்பீசிஸ் நலிஜென்ஸ். 26th டிமென்ஷன்ல வாழக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் இவங்க. பென்டன் சீரிஸ்ல வர ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும்தான் இவங்களை காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்பீசிஸ்ல இருக்கிற குழந்தைங்களோட வயசு மில்லியன் இயர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஹியூமன் டேர்ம் படி பார்க்கும்போது இவங்களும் இம்மோர்டலா கன்சிடர் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்பீசிஸ் ஆனடைட்ஸ். இவங்க மான எனர்ஜியால ஆக்கப்பட்ட ஒரு வகையான ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸை பயாலஜிக்கலி இம்மோர்டலான ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுங்க எனர்ஜியால ஆக்கப்பட்டதால இதுங்களுக்கு வயசு ஆகாது. இதுவரைக்கும் நாம 3 ஆனடைட்ஸை தான் சீரிஸ்லயே பார்த்திருக்கோம். அது யாருன்னா பென்னோட பாட்டி வேர்டோனா டெனிசன், கசின்ஸ் ஆன குயின் டெனிசன் அண்ட் சனி. இவங்கள வேர்டோனாவும் சனியும் இம்மோர்டல்ஸ். பட் குயின் இம்மோர்டல் கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல் ஆனடைட் கிடையாது. அவங்களுக்குள்ள ஜஸ்ட் ஆனடைட் ஸ்பார்க் இருக்கும். குயின் இம்மோர்டல் ஆகணும்னா அவங்க அவங்களோட ஹியூமன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களால ஃபுல் ஆனடைட்டா மாற முடியும். 5th ஸ்பீசிஸ் செஸ்கேரோட ஸ்பீசிஸ் ஆன எக்டோனியூரைட். இதுங்களோட பாடியை அழிக்க முடியும். பட் இதுங்களோட கான்சியஸ்னஸ் இதோட சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல கூட இருக்குமா. இதை வச்சு இதனால அதோட ஃபுல் பாடியை ரீஜெனரேட் பண்ணி திரும்ப உயிரோட வர முடியும். இதை கொல்லணும் அப்படின்னா இதோட ஒரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கூட மிஞ்சாத அளவுக்கு ஃபுல்லா அழிக்கணும். பட் அப்படி செய்யறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். 6th ஸ்பீசிஸ் ஸ்கர்ட்டோட ஸ்பீசிஸ் ஆன ஸ்லைம்பியாட்ஸ். இதுங்களை கிரியேட் பண்ணது குவாண்டமேலியஸ் தான். மொத்த மல்டிவர்ஸ்லயுமே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கலெக்ட் பண்றதுக்காக இதை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுங்க பயாலஜிக்கலி இம்மோர்டல். பட் இதுங்களை ஆர்டிபிஷியலா கொல்ல முடியும். இதுங்களை ரொம்ப ஹீட் பண்ணி இல்லனா ஃப்ரீஸ் பண்ணி கொல்ல முடியும். அப்ப ஏன் இதை லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன்னா இதுங்களுக்கு நேச்சுரல் டெத் கிடையாது. இதுங்களை அது பாட்டுக்கு விட்டா அதுங்க சாகவே சாகாது. 7th ஸ்பீசிஸ் கிளாக்வொர்க்கோட ஸ்பீசிஸ் ஆன குரோனோசேப்பியன்ஸ். இதுங்க டைமை மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஸ்பீசிஸ். நம்ம சீரிஸ்ல 2 குரோனோசேப்பியன்ஸை தான் பார்த்திருப்போம். ஒன்னு பென்னோட கிளாக்வொர்க், மத்தது மால்ட்ரோன். இதுங்களுக்கும் நேச்சுரல் டெத் கிடையாது. பட் இதுங்களையும் ஆர்டிபிஷியலா கொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஸ்பீசிஸ் தான் பென்டன் யூனிவர்ஸ்ல இம்மோர்டல்ஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ இம்மோர்டல்ஸ் ஆன இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ப்ரொஃபசர் பாரடாக்ஸ். இவர் சாதாரண மனுஷன் தான். அதோட இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவரோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதால டைம்லெஸ் போயிட்டுக்குள்ள மாட்டி கிட்டத்தட்ட 1,00,000 இயர்ஸ் அதுக்குள்ள இருந்து டைம் அண்ட் மல்டிவர்ஸ் பத்தி படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா எங்கேயும் இருப்பான் எதுலயும் இருப்பான்னு சொல்ற அளவுக்கு மொத்த பென்டன் ஓம்னிவர்ஸையே சுத்திட்டு இருப்பாரு. இவருக்கு வயசும் ஆகாது, சாவும் வராது. 2வது கேரக்டர் இயான். பென்னோட ஒரு அல்டர்னேட் யூனிவர்ஸை சேர்ந்தவர் தான் இந்த இயான். இவரோட இம்மோர்டாலிட்டி கான்சியஸ்னஸ் பேஸ்ட் இம்மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பாடி அழிஞ்சாலும் இவரோட கான்சியஸ்னஸ் வேறொரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பென் உடம்புக்கு மாத்தி விட்டு இவர் உயிரோட இருப்பாரு. பட் கான்சியஸ்னஸ் எடுக்கிறதுக்கு வேற ஹோஸ்ட் பாடி இல்ல அப்படின்னா இவரும் இறந்து போயிடுவாரு. 3வது கேரக்டர் பென். பென் நேச்சுரலா இம்மோர்டல் கிடையாது. இவரோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபெயில் சேஃப் மூட்னால இவர் இம்மோர்டலா இருக்காரு. இவருக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா அந்த டைம்ல இவர் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஏலியன் சரி வருமோ அதுவா இவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த ஆன்டிடெத் ஃபெயில் சேஃப் கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ்ல மட்டும்தான் இருந்திருக்கும். அதோட இவர் வயசாகி சாகுற நிலைமை வந்தாலும் இவரோட டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணி அந்த டைம்ல கூட உயிரோட வச்சிருக்கும். பட் இது எல்லாமே ஆம்னிட்ரிக்ஸ் அவர் போட்டிருக்கிற வரையும் தான். ஆம்னிட்ரிக்ஸ் இல்லனா இவரும் சாதாரண ஒரு ஹியூமன் தான். வேற ஏதாவது கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்ல நான் மிஸ் பண்ணி இருந்தாலோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.